ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. மேலும் நான் பயன்படுத்தக்கூடிய சூப்பரான ஒரு ஹேர் டிப்ஸோடு வந்திருக்கேங்க. இது ஹேர் ஆயில். இது ஹேர் ஆயில் மட்டும் இல்லை, இது நீங்கள் ஒரு ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நான் சொல்ல போகிற, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் பயன்படுத்திட்ட போதும் உங்கள் முடி மடன்னு வளரும். அப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக ட்ரிபிள் மடங்கு ஃபாஸ்ட்டாக உங்கள் முடி வளர்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி, ஹோம்மேட் ரெமெடி. எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை வச்சு உங்கள் முடி அப்படியே தகன்னு வளர்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக நான் செம்பருத்தி இலை, பாருங்கள், செம்பருத்தி இலை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு செம்பருத்தி பூவும் கிடச்சிச்சு, அதுவும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வெத்தலைங்க. வெத்தலை ஒரு 3 வெத்தலை இருக்குது. 3 வெத்தலை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம கொய்யா இலை, பார்த்துக்கோங்க, கொய்யா இலை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ண போகிறது சின்ன வெங்காயம். ஸோ நான் தேங்காய் எண்ணெய், ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சின்ன வெங்காயத்தை உரிச்சிடலாங்க. உரிச்சிட்டு நம்ம இந்த இலையோட போட்டுக்கலாம். அவ்வளோதான், சின்ன வெங்காயம் உரிச்சாச்சு. சின்ன வெங்காயத்தை வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. மிக்சியோட ஜாரில் போட்டாச்சு. கறிவேப்பிலை போட்டாச்சு. நம்மளுடைய வெத்தலை பாருங்கள், வெத்தலை போட்டாச்சு. நம்மளோட செம்பருத்தி இலை ப்ளஸ் செம்பருத்தி பூவு, அப்புறம் கொய்யா இலை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டாச்சா. நம்மளோட மிக்சியோட ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இரும்பு கடாயில் ஆயில் காய்ச்ச போகிறோம். எப்போவுமே இரும்பு கடாயில் பயன்படுத்திட்டிங்கன்னா தலைக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் தலைக்கு எண்ணெய் காய்ச்சும் போது இரும்பு கடாயில் காய்ச்சிருங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 100 கிராம் எண்ணெய் மட்டும்தான் நான் இதில் ஊற்ற போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தீ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அழகாக அந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்துகிட்டு ட்ரையான ஒரு துணி, ஒரு ட்ரையான ஒரு பவுல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வடிகட்டிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். ஃபுல்லாக நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு பாருங்கள், அவ்வளோ டார்க் கலரில் நமக்கு ஆயில் வந்திருக்கு. நம்மளோட ஹேர் ஆயில் பேக் ரெடி ஆயாச்சு. இந்த ஆயில் மட்டும் நீங்கள் மற்ற எண்ணெய் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு முதல்ல நான் சொன்னேன்ல. நார்மலாக நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுற ஆயில் 1 hour 2 hours எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நைட்டு கூட ஊற போட்டுக்கலாம். இந்த ஆயில் மட்டும் நீங்கள் நைட் பூராலாம் ஊற வைக்கக்கூடாது. இது நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு 1 hour முன்னாடி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 1 hourக்கு பிறகு கண்டிப்பாக வாஷ் பண்ணி விட்டுடணும். இதில் நம்ம முடி க்ரோத்துக்கான நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்குறோம். இது ஒரு பேக் மாதிரின்னு சொல்லிக்கலாம், ஹேர் ஆயில்னு சொல்லிக்கலாம். உங்களோட ஹேர் நல்ல தகன்னு வளர்கிற அளவுக்கு உதவக்கூடிய கறிவேப்பிலை, வெத்தலை, சின்ன வெங்காயம், கொய்யா இலை, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமாக நம்ம என்னென்ன இலை ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை ஆட் பண்ணியிருக்கோம். செம்பருத்தி இலையில் ஹேருக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்து நிறைய 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாகும். உங்களோட தலையில் வரக்கூடிய பொடுகு, தலையில் நிறைய இட்சிங்கு, ஹீட்டுனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு ஹேர் ஆயில் பேக் போதும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு ரெகுலராக ட்ரை பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு திரும்பி அதை யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அப்புறம் அது பயன் கிடையாது. ஈஸியாக உங்கள் கிச்சன்லேயே நீங்கள் தயாரிக்கக்கூடிய உங்களோட ஹேர் க்ரோத்துக்கான சூப்பரான ஒரு விஷயம். இதை பண்ணலைன்னா நீங்கள் எப்படி சும்மா முடி கொட்டுது, முடி வளரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தா, அவங்களுக்கு முடி இருக்குது, இவங்களுக்கு முடி இருக்குது, எனக்கு முடி இல்லை, வளரல, அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. இனிமே ஒழுங்காக ப்ராப்பராக உங்களோட ஹேரை நீங்கள் கேர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வீட்டில் நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சல்லி பைசா செலவில்லாமல் ஈஸியாக உங்களோட வீட்டிலேயே எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நேச்சுரலாகவே தயாரிக்கக்கூடிய இந்த ஹேர் ஆயில் பேக் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா வேறு என்ன யூஸ் பண்ண போகிறீங்க?
கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய என்னோட நேச்சுரலாகவே இயற்கையாகவே நான் தயாரித்து என்னோட உணவில் என்னோட ஹேருக்காக என்னோட ஸ்கின்னுக்காக நான் பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.